தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவுக்கான அந்த நேரம் முடிந்து தற்போது வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைத்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைத்து ஸ்ட்ராங் ரூமுக்கு அனுப்பப்படக்கூடிய அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஒரு சில இடங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்காளர்கள் வாக்களித்தும் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5 மணி நிலவரப்படி இதுவரை தமிழகம் கண்டிராத 82.24 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. 90% எட்டுமா என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. 2026 வாக்குப்பதிவு 90% கடக்குமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. அந்த அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் 5 மணி நிலவரப்படி 82.24 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைத்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஒரு சில இடங்களில் 6 மணிக்குள்ளாக வந்த அந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் அவர்கள் வாக்களித்து வருகிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் 6 மணிக்கு முன்பாக வந்த அந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைத்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.